அதிலே சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதிலே முதலாவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றால் நாம் அனுமதி கேட்பது மார்க்க கடமையாகும். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைவது ஹராமாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நேரடியாக இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லுகின்றன. லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளுக்குள் அனுமதி கேட்காமல் சலாம் சொல்லாமல் நீங்கள் நுழைய வேண்டாம். எனவே அனுமதி கேட்காமல் சலாம் சொல்லாமல் அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள் நுழைவது ஹராமாகும். இது மிக முக்கியமான ஒரு சட்டம். அது நம்முடைய மகளுடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய மகனுடைய வீடாக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக, அனுமதி கேட்டல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த குர்ஆன் வசனத்திலே முதலாவது அனுமதி கேட்டு சலாம் சொல்லுதல் என்று வருகிறது. முதலில் அனுமதியும் இரண்டாவது சலாமும் உண்டு. ஆனால் இதற்குரிய விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் எடுத்து பார்க்கும் போது, பனு ஆமிர் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது அவர்களுடைய வீட்டுக்கு போய் வாசலிலே நின்று கேட்கிறார், அலிஜு, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுக்குள் நுழையலாமா என்று அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு இருந்த ஒருவரை பார்த்து சொன்னார்கள், உஹ்ருஜ் இலா ஹாதா ஃபஅல்லிம்ஹுல் இஸ்திதான், அந்த வந்திருக்கக்கூடிய மனிதரிடம் போய் எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னார்கள். அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், முதலில் சலாம் சொல்லு, அதற்கு பிறகு அனுமதி கேளு என்று. அதற்கு பிறகு அந்த மனிதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அத்குல் என்று கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நுழையலாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுழை என்று சொன்னார்கள். எனவே முதலில் சலாம் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நுழையலாமா என்று அனுமதி கேட்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இப்படி 3 முறை அனுமதி கேட்க வேண்டும். 3 முறை என்றால் நம்ம போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு போய்விட்டோம், போனால் வீடு மூடி இருக்கிறது அல்லது திறந்திருக்கிறது. திறந்திருந்தாலோ மூடி இருந்தாலோ நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் வலைக்கும் இஸ்லாம் என்றால் அதுகுல், நான் நுழையட்டுமா என்று கேட்க வேண்டும். ஒரு தடவை சலாம் சொல்லுகிறோம், பதில் எதுவும் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது. இரண்டாவது தடவை சலாம் சொல்வது, பதில் இல்லை. மூன்றாவது தடவையும் சலாம் சொல்வது, பதில் இல்லை என்றால் திரும்பிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸன், உங்களில் ஒருவர் 3 தடவைகள் அனுமதி கேட்டும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் ஃபல்யர்ஜி, அவர் திரும்பி விடட்டும் என்று சொல்கிறார்கள். கைஸ் இப்னு ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்றார்கள். என்னுடைய தந்தை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெதுவாக வலைக்கும் இஸ்லாம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமல் வலைக்கும் இஸ்லாம் என்று சொன்னார். அவர் மெதுவாக வலைக்கும் இஸ்லாம் என்று சொல்வதை பார்த்து நான் கேட்கிறேன், தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு என்னுடைய தந்தை சொன்னார், மகனே, அப்படி அல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சலாம் சொல்லுவார்கள், நமக்கு அவர்களுடைய அந்த சலாம் கிடைக்கும், எனவே மௌனமாக இரு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொன்னார்கள். 3 தடவைக்கும் இவர் மெதுவாக பதில் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கவில்லை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கிடைக்கவில்லை என்று திரும்பி போய்விடுகிறார்கள். திரும்பி போகும்போது கதவை திறந்து கொண்டு ஓடுகிறார். ஓடி சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சலாம் சொல்லும் போது நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன், நீங்கள் திரும்ப திரும்ப சலாம் சொல்லட்டும் என்றுதான் இருந்தேன், நீங்கள் 3ஓடு நிறுத்திக் கொண்டு போய்விட்டீர்கள், அதுதான் ஓடி வருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுக்கு வாருங்கள் என்று வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்பதை கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொல்லி பார்க்கிறார்கள், அனுமதி கிடைக்காத போது திரும்பி விடுகிறார்கள். சில இடங்களில் பதில் சொல்லுவார்கள், வர வேண்டாம் என்று. கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால், விஷயம் புரிந்தவர்களாக இருந்தால், வரட்டுமா என்று கேட்டால் வர வேண்டாம் என்று சொல்வார்கள், அல்லது பிறகு வாருங்கள் என்று சொல்வார்கள். நேரடியாக
வர வேண்டாம் என்று சொல்லாமல் பிறகு வாருங்கள் என்று சொல்வார்கள். பிறகு வாருங்கள் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? கோபித்துக் கொள்கிறார்கள். என்ன நம்ம இவரை தேடி டைம் எடுத்து வந்திருக்கிறோம், பிறகு வாருங்கள் என்று சொல்லுகிறார் என்று நொந்து கொண்டு செல்வதையும் அதை விமர்சனம் செய்வதையும் பார்க்கிறோம். உண்மையிலேயே இவர்கள் குர்ஆனுக்கு கட்டுப்படாதவர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وَإِنْ قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று உங்களிடம் சொல்லப்பட்டால் திரும்பி விடுங்கள். குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதர் இதை பெரிதாக எடுக்க மாட்டார், சந்தோஷப்படுவார். திரும்பி செல்லுங்கள் என்று யாராவது சொன்னால் சந்தோஷப்படுவார். ஏன் சந்தோஷப்படுவார்? இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. இந்த குர்ஆன் வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்படுவார். அப்படி செல்வது அஸ்காலக்கும், உங்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். திரும்ப மக்கள் மத்தியிலே போய் நான் அவருடைய வீட்டுக்கு போய் வரட்டுமா என்று கேட்டேன், அவர் வர வேண்டாம் என்று என்னை திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன மனிதர் இவர், என்ன தாஇ இவர் என்றெல்லாம் விமர்சனம் செய்பவர்கள் இஸ்லாத்தை புரியாதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள